நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. பிதாவே, அன்பு கல்லூர் பிதாவே, ஆவியானவரே, இந்த நேரத்தில், இந்த மாலை நேரத்தில், இந்த இடத்தில் கூடி ஜெபிக்கும் எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தை எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த தவக்காலம் அனைத்து காலங்களும் முடிந்து ஆண்டவரை உயிர்த்த காலத்தில் இப்பொழுது இந்த ஜெபத்தில் நாங்கள் கலந்து கொண்டு உடைய உயிர்ப்பியோடு நாங்களும் சேர்ந்து உம்மோடு வருவதற்கு எங்களுக்கு ஆயத்தமாக்கிடலாம் அப்பா. இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததற்கு நன்றியப்பா. இந்த கூடி ஜெபிப்ப இடத்தில் நான் இருப்பேன் என்று அன்றிலிருந்து இன்று வரை சொல்லியிருக்கீங்களப்பா. நாங்கள் கூடி ஜெபிக்கும் இந்த நேரத்தில் எங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த நேரத்தை இன்னும் வராதவர்கள் அனைவரும் இந்த வார்த்தைகளுக்கு செவிமடைத்து வர முடியாது கிருபை செய்யுங்க ஏசப்பா. நீ வந்திருக்க ஒவ்வொருவரையும் நீ தொட்டு சுகமாக்கி குணமாக்கி அவர்களுடைய தேவைகள் வேண்டுதல் அனைத்தையும் கிடைக்க முடியாது கிருபை செய்யுங்க ஏசப்பா. இந்த நேரத்தில் எங்கள் அனைவரையும் ஒரு திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உடல் நலம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு உடல் நலத்தையும் சுகத்தையும் தாங்க ஏசப்பா. இந்த நேரத்தில் ஆவியானவரே, எங்கள் அனைவர் மேலும் நீர் வந்து இறங்கி ஆண்டவரது ஜெபத்தை வல்லமையோடு நடத்தக்கூடிய சக்தியும் வல்லமையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று அப்பா பிதாவை கெஞ்சி மன்றாடுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. எதுவும் இறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எதுவும் இறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. நாங்கள் கூப்பிடும் குரலை கேட்பதற்கு இந்த இடத்தில் இறைவன் உண்டு. நாங்கள் கூப்பிடும் குரலை கேட்பதற்கு இந்த இல்லத்தில் இறைவன் உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தபக்காலம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான காலம். தபக்காலத்தில் நம்மளுடைய பாவங்கள் எல்லாவற்றுக்கும் நாம் அந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு, அவர் ஒரு பாவம் அறியாத தேவன், நமக்காக நாம் செய்த குற்றத்திற்காக அவர் கல்வாரி மலையில் அந்த பாடுகள் படுவதற்கு முன்னதாக அவர் எவ்வளோ பாடுகள் பட்டாருங்கிறது நம்ம சிலுவை பாதன் வழியாக நம்ம இந்த 40 நாள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிப்பட்ட தேவன் நாம் நமது குற்றங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது தேவன் நம்மை மன்னிப்பார். அந்த காலத்தில் நம்ம குடும்பத்தில், நம்மளுடைய வாழ்க்கையில், நம்முடைய அக்கம் பக்கத்தில், நம்முடைய பங்கில், நாம் பணிபுரியக்கூடிய இடங்களில், எல்லா இடங்களிலும் நமக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றலாம். ஏன்னா நம்முடைய பாவத்துக்காக நொறுங்குண்டு அவரிடம் நாம் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது தான் நாம் நல்லா செஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்போ இளைஞராக இருக்கிறோம், என்னால் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பாட்டுக்கு செய்வோம். வயது முதிர்ந்த காலத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டால் போதும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. சிறு வயது முதலே நாம் தெய்வ பயம்தான் ஞானத்தின் தொடக்கம். ஞானத்தின் தொடக்கம் தெய்வ பயம். தெய்வ பயம் மனதில் இருந்துச்சுன்னா நம்ம எந்த ஒரு தீங்கும் செய்ய மாட்டோம், தீய வழியில் நடக்க மாட்டோம். அதுக்கு உறுதுணையாகத்தான் கல்வாரி மலையில் தேவர் நமக்காக பாடுகள் பட்டதை நம்ம நினச்சி அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் ஒவ்வொன்றையும் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். இப்போ நம்ம எழுந்திருக்கிறோம், காலையில் எழுந்திருக்கும் பொழுதே நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும்
ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். நம்மையும் நம்ம குடும்பங்களையும் நம் பிள்ளைகளையும் கணவரையும் நம்முடைய பணிகளையும் இந்த நாள் முழுதும் ஆசீர்வாதமான நாளாக மாற்றுவீராக ஆண்டவரே அப்படின்னு தான் நம்ம எழுந்திருக்கணும். அப்போ நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பொழுதும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்ம வழி நடத்துவார். பாவ செயல்களையும் நம்ம விட மாட்டார். ஆகவே இந்த தப காலத்தில் நம்ம நிறைய நல்ல ஒரு பாவ சுகத்தை செய்து தேவனிடத்தில் நம்ம பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டு உயிர்த்த இயேசு எப்படி வெற்றி வீரராக உயிர்த்தாரோ ஆண்டவர் படைத்த நாள் இதுவே மகிழ்வோம் மக்களிப்போம் இன்று தேவன் உயிர் பெற்றார் உயிர் தெழுந்தார் அப்படின்னு நம்ம அல்லேலூயா பாடி ஆண்டவரை புகழ்ந்து பாடி அவருடைய அந்த உயிர்த்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று ஈஸ்டர், இது அந்த உயிர்ப்பு நாள் பெருவிழா ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே உயிர்ப்பின் பெருவிழாவை நாம் கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே நாம் செய்த குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவத்தில் ஒப்பு கொடுத்து நாம் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நம் பிள்ளைகளையும் இன்னுமாக நம்முடைய பங்கையும் இந்த உலக எத்திசையில் அனைத்து குடும்பங்களையும் திருச்சபை ஆளக்கூடிய பாப்பரசர் ஆயர்கள் குருக்கள் கன்னியர்களையும் ஊழியக்கார பிள்ளைகளையும் எல்லாரையும் அவர் பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். அதனால இப்போ நம்ம என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னே சமீரே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னே சமீரே நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர் என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர் நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர் விட்டு கொடுக்காதவர் என்னை பாதுகாப்பவர் என்னே சமீரே நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர் உம்மை நோவடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர் நான் பாவம் செய்த போது என் பாதை காட்டினீர் உம்மை நோவடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர் விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னே சமீரே நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர் நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர் நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர் நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னே சமீரே நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர் நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர் நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர் நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னே சமீரே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னே சமீரே. ஆம், நம் தேவன் நம்மை விட்டு கொடுக்காதவர், நம்மை நடத்துகின்றவர், நம்மை பாதுகாத்து நமக்கு நேசராய் இருக்கின்றார். நாம வழி மாறும்போது நமக்கு பாதை காட்டுகிறார், முடியாத போது நம்மளை தூக்கி நடத்துகிறார். பாவம் செய்த போது நம்ம அந்த பாவம் என்ன அந்த பாவம் செய்யாத வழியில நம்மளை நடத்துகிறார். அவரை நம்ம நோவடித்த போதும் அவர் என்ன பண்றாரு? அவருடைய இரக்கத்தால நம்மளை மன்னிக்கிறார். நான் தலை குனிந்த போது என்னோட கூட வந்து நமக்கு வெட்கம் அவமானப்பட்ட நேரத்துல, நம்ம அவசரப்பட்ட நேரத்துல, நம்மளுடைய குடும்பத்துல உறுப்பினர்களாலேயோ யாராலையும் நம்மளாலையும் பிறக்கையார்களாலும் நமக்கு அவமானப்பட்ட நேரத்துல நம்ம தலை குனிந்த போது ஆண்டவர் நம்ம கூடவே வந்து, ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உள்ள மகன்,
அவருக்கே எவ்வளோ பெரிய கதி நம்ம பார்த்தோம். சிலுவை பாதையின் வழியில் அவருக்கு எவ்வளவு வாதைப்பட்டார் பாருங்க. அவருடைய வாதைக்கு முன்னால் நம்முடைய துன்பங்கள், நம்முடைய துயரங்கள், நம்முடைய கஷ்டங்கள்லாம் ஒரு நிகரே கிடையாது. ஏன்னா ஒன்றுமே பாவமே செய்யாத தேவனுக்கே இந்த கதினா, நம்ம பாவம் செய்து பாவத்திலே உழலுகின்ற நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், வியாதிகள், கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு வேண்டியதுதான். ஆனாலும் தேவனிடத்தில் நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது, நமக்கு தலை குனிந்த போது நம்மளை என்ன பண்ணுறாரு? தலை குனிய விடவில்லை. தீ நடுவில் நடந்தாலும் நீ தீண்டு போக மாட்டாய், ஆழ்கடலில் அமிழ்ந்தாலும் நீ அமிழ்ந்து போக மாட்டாய், ஏனெனில் கர்த்தர் உன்னை நான் தாங்கி தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்றார். அதனால நான் குனிந்த இடத்துல என் தலையை உயர்த்துகிறேன். நமக்கு பெருமையும், நமக்கு நம்முடைய பேருக்கும் நம்முடைய செய்கைக்கும் ஒரு அவமானம் ஏற்பட்ட போது, அதில் நம்ம மனசு ரொம்ப உள்மன காயங்கள் அடைந்த போது தேவன் நம்ம என்ன செய்கிறாரு? தலையை உயர்த்துகிறார். நம்ம ஆமென் நாம் வேண்டிக் கொள்வதெல்லாம் நம் வாழ்வில் தருகின்றார். அதனால நம்ம வேண்டிக்கும் போது எப்படி வேண்டிக்கணும்னா, ஆண்டவரே இதெல்லாம் என்னுடைய விருப்பம், ஆனாலும் உமது திரு சித்தத்தின்படி என்னை நீங்கள் வழி நடத்துங்க, உமது திரு சித்தத்தின்படி எனக்கு இதை கொடுங்க, உமது திரு சித்தத்தின்படி என்னை தூய்மைப்படுத்துன்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும். நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றேன். ஆகவே தேவன் நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக தேவன் நம்மை ஆசீர்வதித்து அதனதன் காலத்தில் அதனை நேர்த்தியாக செய்து கொடுக்கக்கூடிய தேவன் தான் நம் தேவன். ஆகவே நம் பாவங்களுக்காக பரிகாரம் நம்ம தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து, நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுத்து, அந்த பாவத்திலே நிலை கொள்ளாமல் உடனே அதை விட்டு எழுந்து நம்ம ஒரு வெற்றி வீரராய் இப்போ எப்படி ஆண்டவர் உயிர்த்தாரோ அதுபோல நம்ம பாவத்திலிருந்து வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்து தேவனோடு கூட அவர் நம் கரம் பிடித்து வழி நடத்த அவருடைய வரத்தை கேட்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அடியே வாழ்க. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட திருத்தம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட திருத்தம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவி
வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளெல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே விருப்பமில்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே விருப்பமில்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே பின்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கணைகள் எடுத்து நிற்க பலன் வேண்டுமே எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கணைகள் எடுத்து நிற்க பலன் வேண்டுமே உடம்போடு அகதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே உடம்போடு அகதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளெல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை அவரே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை இன்று போகலாம் என்பதிலானோரே இருக்கும் போதெல்லாம் என்பதிலானோரே ஆராதிப்போமே அவரை முழு மனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் ஆராதிப்போமே அவரை முழு மனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் முன்னே முன்னறிந்த நான் தேடி வந்து என்பனை ஏறிக்கொள்ளுவதே வெறுமையானதை முன்னறிந்த நான் தேடி வந்து என்பனை ஏறிக்கொள்ளுவதே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிறமாத கடலை நிரப்பிவிட்டாரே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிறமாத கடலை நிரப்பிவிட்டாரே ஆராதிப்போமே அவரை முழு மனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் ஆராதிப்போமே அவரை முழு மனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் வாக்கு தந்ததை கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிலனாக கூட வந்தானே வாக்கு தந்ததை கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிலனாக கூட வந்தானே போகும் வழியெல்லாம் கூட
இதுவரை வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. மீண்டு போடலாம் என்பதிலானாரே, தூக்கு போடலாம் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். Praise the Lord. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. என் வேலையும் ஐயா நீதானே, என் வேலையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் நிலமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் நிலமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீதானே, என் எல்லாமே ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. இன்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, இன்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. என்னாலுமே ஐயா நீதானே, என்னாலுமே ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா.
என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா, praise the Lord, praise the Lord, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா ஆராதிக்கணும் ஆண்டவரை. நம்ம உயிர் தெரிந்த ஆண்டவரை நம்ம ஆராதிக்கணும். ஆராதிக்கணும்னா எப்படி? அப்படியே எல்லாரும் எழுந்திரிச்சு அப்படியே ஆராதிக்கணும் நம்ம ஆண்டவரை. இது வரைக்கும் நடத்தி வந்த எபினேசர், எல்ரோகி, எல்சடாய நம்ம ஆராதிக்கணும். அவர் ஆராதித்தா நமக்கு மகிமை உண்டாகும். அவர் நம்மளை நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத தேவனாக இருக்கிறார். அவர் இந்த இடத்துல நம்மளை தேர்ந்தெடுக்க இவ்வளோ பேர் மத்தியில் நம்மளை அழைச்சிட்டு சேர்ந்திருக்காருன்னா அவருடைய கிருபை இல்லாமல் இங்கே எல்லாரும் வர முடியாது. அவருடைய கிருபை இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாரும் இங்கே வர முடியுது. எவ்வளோ வேலைகள், எவ்வளோ உலக காரியங்கள் இருக்கும் போதும் நம்மளை ஆண்டவர் பிரித்தெடுத்து அழைச்சிட்டு வந்திருக்காருன்னா அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால வாழ முடியாது. அப்படியே எல்லாரும் அப்படியே ஒரு ஸ்டெப்பு வச்சு, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஆண்டவரே அவர் சித்தம் போல நம்மளை நடத்தி அழைத்து செல்ல தேவாதி தேவனை ஆராதிப்போம். அப்படி என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது, தாய் கருவிலே தரிசனம் உருவானது, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது, தாய் கருவிலே தரிசனம் உருவானது. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என்
கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா அழியாமல் அணைத்து கொண்டீர் களையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே அழியாமல் அணைத்து கொண்டீர் களையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என் தாய் உருவாகும் என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. ராஜா தகப்பனே அப்பா 2-3 பேர் உமது நாமத்தினாலே எங்க கூடி ஜபிக்கிறோமோ அந்த மத்தியே நான் அசைவாடுவேன் உலாவறிவேன் என்று வாக்கு கொடுத்தவரே அப்பா நாங்கள் ஒன்று கூடி ஒன்று ஆண்டவரே இந்த இடத்துல நம்ம ஆராதிக்கிறோம் தகப்பனே உண்மை மகிமைப்படுத்த நாங்கள் ஒன்று கூடியிருக்கோம் தகப்பனே இந்த மத்தியிலே நீங்க வாசம் செய்யுங்க ஆவியானவரே அப்பா தகப்பனே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் இந்த நாளில உமது சித்தம் போல எங்களை அழைத்து நடத்தி வந்ததற்காக உமக்கு கொடான கொடி சோத்திரன் தகப்பனே ஆண்டவரே உமக்கு பிடிக்காத வழிகள் இருந்தால் ஆண்டவரே எங்களை வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே அந்த இடத்துக்கு நாங்கள் செல்லாமலும் நடக்காமலும் உமது பிள்ளைகளாக நாங்கள் வாழ ஆண்டவரே நீங்க எங்களோடு இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே கரடுமுரடான வாழ்க்கை ஆண்டவரே இருட்டான வாழ்க்கை ஆண்டவரே எல்லாத்திலும் எங்களை பிரித்து எடுத்து அழைத்துட்டு வந்தீங்களா ஆண்டவரே அதற்காக உமக்கு கொடான கொடி சோத்திரன் தகப்பனே ஆண்டவரே தகப்பனே ஆளுகை செய்கிற ஆவியானவரே அப்பா பிதாவானவரே தந்தையின் வலது பக்கத்தில் வீட்டிருப்பவரே அப்பா உமக்கு கொடான கொடி சோத்தரிக்கிற ராஜா தகப்பனே சிங்கக்குட்டிகள் பட்டினியா இருக்கும் ஆண்டவரை தேடும் ஒருவருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வாக்கு கொடுத்தவரே அப்பா ஒரு குறைவும் இல்லாமல் ஆண்டவரை இதுவரைக்கும் நடத்தி வந்தீங்களே ராஜா இதுவரைக்கும் சுமந்து வந்தீங்களே ராஜா இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்து வந்தீங்களே ராஜா கண்மணி போல காத்து கழுகு போல சுமந்து உமது சிறகுகளால மூடி உமது செட்டைக்குள் வைத்து எங்களை பாதுகாத்து உமது கிருபையினால வல்லமையினால பரிசுத்த ஆவியினால எங்களை நிரப்பியதற்காக உமக்கு கொடான கொடி சோத்திரன் தகப்பனே சோத்தரிக்கிற ராஜா துதிக்கிற ராஜா அப்பாவை அப்படியே போட்டுங்கள் இயேசு ஆண்டவரே அப்பா தகப்பனே ஏசப்பாவை அப்படியே கூப்பிடுங்க ஏசப்பா நீங்க வாங்கப்பா ஏசப்பா என்னோட பேசுங்க ஆண்டவரே இந்த இடத்துல அவரை கூப்பிட்டு இந்த இடத்துல அவரை கூப்பிட்டீங்கன்னா அவரு உங்களுக்கு வேண்டுதலுக்கு பதில் கொடுப்பார் அவரு இந்த இடத்துல அவர் மகிமை செய்வார் இந்த இடத்துல நீங்க என்ன நினைத்து வந்திருக்கீங்களோ எந்த வேதனைகளை வந்திருக்கீங்களோ எந்த கஷ்டங்களில வந்திருக்கீங்களோ எந்த மன வேதனையில வந்திருக்கீங்களோ அத்தனையும் அவர்கிட்ட ஒப்படைங்க அவரு பாதத்துல வைங்க ஏன்னா அவரு எவ்வளவு பெரிய நல்லவர் தெரியுமா வல்லவர் தெரியுமா அவரு சிலுவையில சுமரும் போது அவர் என்ன சொன்னாங்க எனக்காக அழாதீர்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுவுங்கள் என்று சொன்ன தேவன் அவர் எவ்வளவு மரணத்தை வென்றவர் தெரியுமா மரணத்தை வென்று 3ஆம் நாள் உயிர் தெழுந்த ஒரே தேவன் அவர் மட்டும்தான் அவரை மட்டும் ஆராதிங்க அவரை மட்டும் வேண்டுங்க அவர் மட்டும் நீங்க வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக கொடுப்பவர் அவர் மட்டும்தான் ஏன்னா நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு அவருக்கு தான் அவரோட பலத்தினாலதான் நம்ம நிக்கிறோம் அவர் பலம் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் அவர் ஒருத்தவர் தான் நீ சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்குனவர் அவர் ஒருத்தவர் தான் நீ தனிமையில நிற்கும் போது துணி நின்றவரும் அவர் ஒருத்தவர் தான் ஏன்னா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் ஒருத்தவர் தான்
பரிசுத்தர் 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 என்று போற்றக்கூடியவர் அவர் மட்டும்தான். இருந்தவரும் இருப்பவரும் வர இருக்கின்றவரும் மாணவருக்கு கொடான கோடி சோத்திரம். அவர் வருகையிலே நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் கரம் பிடித்து தூக்கி கொள்பவர் அவர் ஒருத்தவர் தான். அவர் பரிசுத்தர் பரிசுத்தராய் இருப்பதற்காக உமக்கு கொடான கோடி சோத்திரம் தகப்பனே. எவ்வளவு வாழ்க்கையில எவ்வளவு சுமைகள் இருந்தாலும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிட வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில எவ்வளவு சுமைகள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் அவர் பாதத்துல வைங்க. அவர் எல்லா சுமைகளையும் சுமக்கிறவர். நம்ம சுமக்க தேவையில்லை. அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம சுமைகள் எல்லாம் எவ்வளவு மழை போல துன்பம் வந்தாலும் அது பனி போல உருகிட செய்பவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். அவரை ஆராதிக்கிறோம், அவரை போற்றுகிறோம், புகழுகிறோம், மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். ஏசப்பா 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 நீங்க ஒருவர் தான் தகப்பனே உன்னதமானவர். நீங்க ஒருவர் தான் தகப்பனே உறைவிடமாக இருக்கின்றவர். நீங்க ஒருவர் தான் தகப்பனே எங்களை ஆளக்கூடியவர், எங்களை ஆளுகை செய்கின்றவர். அவரை சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனை போற்றுங்கள், ஈசாக்கின் தேவனை போற்றுங்கள், யாக்கோப்பின் தேவனை போற்றுங்கள், எலியாவின் தேவனை போற்றுங்கள், எலிசாவின் தேவனை போற்றுங்கள், கண்மலை ஆனவரை போற்றுங்கள், கழுகு போல சுமப்பவரை போற்றுங்கள், கரம் பிடித்து நடத்துகின்றவரை போற்றுங்கள், மணி மகுடமாக இருக்கின்றவரை போற்றுங்கள், மாணிக்கமாக இருக்கின்றவரை போற்றுங்கள், லீலி மலர்களை போல இருக்கின்றவரை போற்றுங்கள், நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறவரை போற்றுங்கள், நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் உணவு கொடுப்பவரை போற்றுங்கள், நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் உடைய கொடுப்பவருக்கு போற்றுங்கள், நோய் இல்லாத சுகவாழ்வை தருபவரை போற்றுங்கள், இதுவரைக்கும் நம்மளை நிற்க வைத்திருக்காரை போற்றுங்கள். நான் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் என் தேவனுடைய மகிமை தான் ஆண்டவரே. அதற்காக எங்களுக்கு எதிராக எந்தவித எதிரிகளும் எழும்பக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக எந்தவித சத்துருகளும் எழும்பக்கூடாது ஆண்டவரே. எல்லாவற்றையும் வேடோடு அழித்து புட்டி கேட்டு எடுத்துக்கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே அப்பா எங்களுக்கு எந்தவித எதிரிகளை எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாது ஆண்டவரே. இன்று காண்கின்ற எகிப்தியரை உன் வாழ்நாளில் இனி காண மாட்டாய் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. அது போல எங்களுக்கு எதிராக எந்தவித ஆயுதங்களும் எழும்பக்கூடாது ஆண்டவரே. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் அழித்து போடும்படியாக கட்டளையிடுகிற ஆண்டவரே. நீ எல்லாவற்றையும் வேரோடு அழித்து பிடிக்க விட்டதற்காக உமக்கு கொடான கொடி சோத்திரம் தகப்பனே. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. அப்பா பிதாவானவரை சோதரிக்கிற ராஜா, துதிக்கிற ராஜா, ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எடுத்த இந்த ஒவ்வொரு ஆராதனைகளையும் ஆண்டவரே உமது பாதத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் என் தேவனை மட்டும் நாங்கள் ஆராதிக்க எங்களை இந்த இடத்தில் மகிமைப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சங்கீத தியானம் சங்கீதம் 7ஆம் அதிகாரத்துல 11-17 மட்டும். தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி,
அவர் நாள்தோறும் பாவிகள் மேல் சினம் கொள்கிற தேவன். அவன் மனம் மாறாவிட்டால் அவன் தம்முடைய பட்டையை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு மரண ஆயுதங்களையும் ஆயத்த பண்ணினார். தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். இதோ அவன் அக்கிரமத்தையும் பிற கற்ப வேதனை படுகிறான். தீவினை கற்பந்தரித்து பொய்யை பிறப்பிக்கிறான். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியிலே தான் விழுந்தான். அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும். அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். நான் கர்த்தரை அவருடைய நீதின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனா இருக்காரு? நீதியுள்ள நியாயாதிபதி. நீதியுள்ள நியாயாதிபதி அப்படிப்பட்ட தேவன் பாவத்தை வெறுக்கக்கூடிய தேவனா இருக்கு. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவிகள் சினம் கொள்கிற தேவனா இருக்கு. பாவமே அறியாத சுத்த கிணறு பரிசுத்தமான தேவன். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. இந்த நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நீதியை பத்தி ஒரு சின்ன ஒரு குறிப்பு. நீதியுள்ள தேவன் சங்கீதம் 11:7 கொஞ்சம் ஒரு நிமிஷம் வாசி. அவருடைய நீதி எப்படிப்பட்டதா இருக்கான்? நீதியின் மேல் பிரியப்படுவார். ஆமென். அவருடைய முகம் செம்மையானவரை நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யார் மேல அவர் நோக்கமா இருக்காரு? செம்மையான மனிதர். அல்லேலூயா. பாவத்தை சுத்த அப்படியே வெறுக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த நீதி உள்ள நியாயாதிபதி நாளுதோறும் பாவிகள் மேல் சினம் கொள்கிறது. அப்ப நியாயாதிபதியா எப்படி இருக்காருன்னா சங்கீதம் 56 ஒரு நிமிஷம் உண்டு. வான்வெளி அவரது நீதியை எடுத்து எம்பும். ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த வானக்கோள் அப்படி என்ன செய்யுது? நீதி அவர் வெளிப்படுத்துது. பிரைஸ் தி லார்ட். அவர் மனம் மாறவிட்டால் தம்முடைய பட்டையை கருக்கினால் அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். மனம் மாறலைன்னா அவருடைய கோபம் எப்படிப்பட்டதா இருக்கு? உபாகமம் 32:22 வாசிங்க ஒரு நிமிஷம். 32:20. எனது சினத்தில் நெருப்பு பொறி தெளிக்கும். கீழுலகின் அடிமட்டம் வரை அது எரிக்கும். பூ உலகையும் அதன் விளை பயன்களையும் அளிக்கும். மாமலைகளின் அடித்தளமே தீப்பற்றி எரியும். அல்லேலூயா. சினம் பயங்கரமானது. அல்லேலூயா. மனுஷன் அவன் மனம் மாறலைன்னா தேவனாய் கர்த்தரை விட்டு அவன் போனானா அவருடைய தேவன் உத்தரவு எப்படிப்பட்டதா இருக்கு என்பதை சங்கீத வழியாக நமக்கு தெரியுது. அது 15 அப்படி வாங்க. 15 குழி வெட்டி தன் ஆலயமாக்கி தன் வெட்டின குழியிலே விழுந்தான். இதோ அவன் அக்கிரம காலத்தை பெருக்க கற்பனை படிக்கிறான். தீவனை கற்பந்தரித்து பொய்யை பெருக்கிறான். 14 அவன் தீவனை அவன் சிரசி மேலே திரும்பவும். அவன் கொடுமை உச்சந்தரையிலே இருக்குமா. அவனுடைய பாவம் என்ன செய்யுது? உச்சந்தரையிலே அவனை போக மாட்டேங்குது. நான் கர்த்தருடைய அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமானவருடைய கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. கொடுத்த டைம் கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. அது மெதியா இருக்கு. ஆண்டவருடைய கிருபையினால இந்த வசனத்தை தியானிக்கப்படி தேவன் செய்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே. கொண்டாடுறோம். ஈஸ்டர் கொண்டாடுறவங்களா கை தூக்கி ஆமென் சொல்லுவோம். உயிர்த்த திருநாள் கொண்டாடுறவங்களா ஒரு ஆமென் சொல்லுவோம். என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? ரெசரக்ஷன் டே உயிர்த்த திருநாள் கொண்டாடுவதற்கும் ஈஸ்டர் கொண்டாடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? என்னமா? எது? சரி, விளக்க சொல்லிடுறேன். அது ரோமர்கள் கண்ட்ரோலில் கான்ஸ்டன்டின் மன்னன் காலத்திலே 4ஆம் நூற்றாண்டிலே மன்னன் கான்ஸ்டன்டின் பேர் தான் இந்த கத்தோலிக்க திருச்சியை வந்து ரோமர்கள் கண்ட்ரோலுக்கு போடுது. ரோம அரசுக்கு கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கு முன்னால் கேத்தலிக் சர்ச் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ரோமன் கத்தோலிக்க சர்ச் மாறினது. அது மாறுற அந்த டைமில் ரோமர்கள் எஸ்த்ரோத் என்ற ஒரு தேவதையை வணங்கி கொண்டிருந்தார். அந்த நாட்டு ராணி கிறிஸ்தவத்தை தழுவினாலே நாட்டுக்கு 2 மதமும் இருந்துச்சு.
அவருடைய மதம் வந்து இதுவும் இருந்துச்சு. பல ஆலயங்கள் கிறிஸ்துவ ஆலயங்களாக மாற்றப்பட்டன. ஏன்னா ராணி கிறிஸ்துவை தழுவி கொண்டிருந்தாலே பல ரோமருடைய ஆலயங்கள் எல்லாம் மாற்றப்படும். ஆனால் எஸ்ரோ தேவதை ஆலயம் மட்டும் மாற்றப்படலாம். ஸோ அப்போ அவர்கள் திருவிழாவோடு கொண்டாடி கொண்டிருந்தாங்க அந்த நாட்களிலே அந்த தேவதைக்கு. அதனால் இது உயிர்த்த திருநாளையும் அதையும் சேர்த்து வைத்து பேரை வந்து அவங்க தெய்வமாக இருக்கணுங்கிறதுக்காக மக்களை ஒருங்கிணைப்பதற்காக அந்த மன்னன் ஈஸ்டர் என்று பெயரை வைத்து எஸ்ரோ தேவதைக்கும் திருநாள் கொண்டாடாங்க. உயிர்த்த திருநாளையும் அன்றைக்கு கொண்டாடினார்கள். இதனால் ஈஸ்டர் என்ற பெயர் அன்றைக்கு வந்தது. வைத்தலாம். ஆனால் ஆக்சுவலாக அது என்னது ரெஸ்டரக்ஷன் டே அல்லது உயிர்த்த திருநாள். ஈஸ்டர் என்று சொல்லும் பொழுது அந்த ரோம தேவதையின் பெயரை நாம் உச்சரித்து அதனுடைய நாளாக அன்றைக்கு வைத்ததை நாம் பாரம்பரியமாக கொண்டுட்டு வரோம். இந்த பாரம்பரியத்தை விட்டு நம்ம என்ன பண்ணணும்? விலகியும். பாரம்பரியம்லாம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கட்டும், சரியில்லைங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்? மாற்றிக்கணும். நான் பாரம்பரியத்தை வந்துட்டு அப்படி இருந்தால் இன்னைக்கு செய்தி அதை குறிப்பிட்டதான் செய்தி, அதை குறிப்பிட்ட. சரி, இன்னைக்கு செய்தி எதுவில்? இன்றைக்கு செய்தி உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்களா? இயேசு உயிர்த்திட்டார். நீங்களும் நானும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கோமா? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கோம் சொல்றாங்களா? ஒரு ஆமீன். மீதி பேர்லாம் இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்பட போறேன்னு சொல்றாங்க. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? சத்தத்தை எபேசியர் புத்தகம் எடுக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் வச்சிருந்தா எபேசியர் புக் எடுத்துருங்க. 6 அதிகாரம் இருக்கு எபேசியர். எத்தனை அதிகாரம் இருக்கு? 1 to 3 வரை என்ன சொல்லுதுன்னா, நீ யார்? பக்கத்தில் பார்த்துக்கிறீங்க, நீங்க யாரு கேளுங்க. நீங்க யார்? பக்கத்தில் பார்த்துக்கிறீங்க யார்? எபேசியர் புத்தகம் என்ன சொல்லுது? நீ யார் என்று சொல்லுகிறது. 4 to 6 வரைக்கும் நீங்க யாரா இருக்கீங்களோ, நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. 1 to 3 என்ன சொல்லுது? சத்தமாக என்ன சொல்லுது? 4 to 6 என்ன சொல்லுது? நீங்க இதை விட்டுட்டு அதை போய் படிச்சீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க, நிறைய டீச்சர்ஸ் ஸ்கூலுக்கு போறீங்க, எனக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்க. அங்க உள்ளவங்க என்ன கேட்பாங்க? ட்ரீட் வைங்க. அங்கே இப்போதான் உள்ள போற ஸ்கூலுக்குள்ள போன உடனே எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. போயிட்டு நீங்க யார்? நல்ல கேள்வி, நல்லா கேட்குது. நீங்க என்ன ஹெட் மாஸ்டரா, அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டரா, மேத்ஸ் டீச்சரா, பிசிக்ஸ் டீச்சரா, கெமிஸ்ட்ரி டீச்சரா, இல்லை செகண்டரி கிரேட் டீச்சரா, இல்லை தமிழ் டீச்சரா? நீங்க யார்? அப்போதான் அவங்க வந்து உங்களுக்கு எந்த சீட்டு, எந்த கிளாஸ் நீங்க எடுக்கிறாங்களோ உங்களுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் இல்லை. நாங்கள் வந்து வேலை பார்த்து அப்புறம் ஹெட் மாஸ்டர் வேணும்னு சொன்னா யாராவது இருக்கூடாங்களா? முதல்ல எனக்கு இங்கே நிற்கிறேன், நான் வந்து கிளாஸ் எடுத்து பார்க்குறேன், இதை பார்த்துட்டு வேலை செஞ்சு என்னை நீங்கள் டீச்சர் ஆக்கினீங்கன்னு சொன்னா ஆக்க முடியுமா? முடியுமா? வேலை செஞ்சு என்ன ஹெட் மாஸ்டர் ஆக்கிருக்கேன்னு சொன்னா ஆக்க முடியுமா? அப்போ நீங்கள் யாரா இருக்கணும்? யாரா இருக்கணும்? இயேசுவா. தகுதி என்ன? நீங்க யாரு? யாருக்கு தெரியணும்? உங்களுக்கு. இப்ப நீங்க யாரு? நான் கத்தோலிக்க தெரிஞ்சு நீங்க யாரு? காரணி பட்ட ஒரு போர்டு போடு, பக்தர்கள் ஒரு போர்டு போடு. என்ன போர்டு? அந்த பக்தர்கள் யாரா இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுமா? ஒருத்தர் இல்லையா? தெரிஞ்சுட்டீங்க. வரும் பக்தர்களுக்கு இங்கே கடை போடக்கூடாது அப்படின்னு ஒரு போர்டு போடுது. நம்ம ஊர்லயும் பக்தர்கள் ஏற்பட ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தேன். சரி, அப்ப நாமெல்லாம் பக்தர்கள். எப்ப நாம் யார்? யார் நீங்க? நீங்க பாவராச சர்ச்சில் இருக்கீங்க. நீங்கள் யாருங்க? ஐடென்டிட்டி எல்லாரும் சொல்லுவாங்களா? ஒரு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா இவங்க மேத்ஸ் டீச்சர், எல்லா பிள்ளைங்களும் சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவாங்க. இவங்க ஹெட் மாஸ்டர் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இல்லை இவங்க கேசியோ போடுறாங்கன்னு பங்களோட சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களையும் என்னையும் குறித்து என்ன ஐடென்டிட்டி இருக்கு? எல்லாரும் உங்களை பார்த்து சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? ஊழியர்னு ஒரு வார்த்தை இப்பதான் வருதுங்க. யாரு உங்களை பார்த்து என்ன சொல்லணும்? யாருன்னு சொல்லணும்? யாரு சொல்லணும்? ஒரு ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல் அத்தனை பேரும் இவங்க மேத்ஸ் டீச்சர், இவங்க பிசிக்ஸ் டீச்சர், இவங்க தமிழ் டீச்சர், இவங்க ஹெட்மிஸ்ட்ரஸ், இவர் பிடி மிஸ், இவர் வாட்ச்மேனு, இவர் பியூனு, இவர் சத்துணவாயான்னு தெளிவா சொல்லணும். அதுபோல நீங்கள் யார் என்பது உங்களுக்கு முதல்ல தெரியும். நீங்கள் தான் போய் என்ன பண்ணும், எனக்கு இது மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு, நான் மேத்ஸ் டீச்சரா வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த ஸ்கூல்ல உங்களை மேத்ஸ் எடுக்க விடுவாங்க.
எனக்கு கையில் கிளாஸ் எடுக்க கொடுங்க, நானா பார்த்து மேட்ச் பண்ண விடாங்களா? இன்னைக்கு நாம் அப்படி ஒரு நிலையில் தான் இருக்கு. அப்படி ஒரு நிலையில் தான் இருக்கு. யார் நீங்க? யார் நீங்க? என்ன ஊழியம் செய்ய போறீங்க? என்ன ஊழியம்? ஒரு ஊழியர் சொன்னீங்க, பரவாயில்ல. இந்த ஊழியர் என்ற உணர்வுகள் முதல்ல இதைத்தான் எபேசியர் 1-3 அதிகாரம் வரைக்கும் சொல்லுது. 4-6 வரைக்கும் ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும், உங்க ஐடென்டிட்டி தெரிஞ்ச பிறகு, நீங்கள் யார் என்று தெரிந்த பிறகு எப்படி செய்ய வேண்டும் என்பதை அது குறிப்பிடுது. இப்ப எபேசியர் 2 அதிகாரம் 1 எடுத்து வாசிங்க. உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். உங்கள் குற்றங்கள் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? உங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். எப்படி இருந்தீங்களா? இறந்தவர்களாய். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி? செத்து போனவர்களாக இருந்தோம். எதனால? குற்றங்களாலும், பழைய மொழிபெயர்ப்பு வாசிக்கல, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களால் யார் இருந்தது? எல்லாரும் சொல்ல, யார் இருந்தது? அடுத்த வாசனை வாசிங்க. புதுமை பேரு. அப்பொழுது, எப்பொழுது? குற்றங்களால் மரித்திருந்த பொழுது நீங்கள் இந்த உலக போக்கின்படி அதிகாரம் செலுத்தும் தலைவனுக்கு. யாரு வான்வெளியில் அதிகாரம் செலுத்தும் தலைவர்? யாரு? நல்ல சத்தம். யாரு? உலக போக்கில் வான்வெளியில் அதிகாரம் செலுத்தும் பிசாசோடு சேர்ந்து கொண்டு வாழ்ந்து வந்து. யார் வாழ்ந்து வந்தது? யார் வாழ்ந்து வந்தது? அடுத்தது, கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்களிடையே இப்போது செயலாற்றும் தீய ஆற்றலுக்கு பணிந்து என்ன பண்ணீங்க? எதை காட்டுது? பொய், திருட்டு, களவு, விபச்சாரம், பித்தலாட்டம், மமதை, வேட்டிமை, ஆணவம், அகம்பாவம், இப்படி விக்கிரக ஆராதனை எல்லாம் சேர்த்து தீயவற்றை நாம் பின்பற்றி கொண்டு இருந்து எதெல்லாம் பாவத்தில் செத்து போய் கிடந்தோம். இது எனக்கு பொருந்தும் சொல்றவங்க ஒரு ஆமீன் சொல்லுவோமா? பொருந்தானுங்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுவோமா? கேள்வி புரியலையா? நாங்க இப்படிதான் இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுவோமா? நாங்க அப்படிலாம் இல்ல பிரதர் அப்படிங்கிறவங்க ஆமீன் சொல்லுவோமா? அடுத்து வாதி. இந்த நிலையில் தான் ஒரு காலத்தில் எல்லோரும் எப்படி இருந்தோம்? அதனால யாரு இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த நிலைகள் எப்படி? குற்றங்களினாலும் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போய் செத்து போய் ஒரு பிரேதம் போல எல்லாம் வான் சுத்தரிக்கும் ஆவிகள், தீயவற்றை ஆவிகளுக்கு அடிமைகளாக அவனுக்கு சேவகம் செய்து கொண்டு நாம். ஆனால் நம்மள பேர் என்னது? கிறிஸ்தவர்கள். பேரு கிறிஸ்தவர்கள். நாம் மட்டும் இல்ல, நாம் சபைகளை சேர்ந்தவர்கள், கிறிஸ்துவை ஆராதனை எல்லாருமே இப்படித்தான் ஒரு காலத்தில் நிலவரம் இருந்தோம். பாத்தீங்க, ஊழியல்பின் தீய நாட்டங்களில் படி வாழ்ந்து உடலும் மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு மற்றவர்களைப் போலவே. அதனால என்னாச்சு? நாம் உடலும் மனமும் என்ன சொல்லுதோ அதை என்ன பண்ணிடலாம். எது சொல்றபடி நடக்கல. உடலும் மனமும் என்னால சாப்பிடுறமா சாப்பிடு, திருடணுமா திருடு, பொய் சொல்லு, அடிக்கணுமா அடி, உதைக்கணுமா உத. உலகத்தில் என்ன இருக்கோ எல்லாமே உடலும் மனமும் என்ன சொல்லிச்சோ அதன்படியே செய்து கொண்டிருந்தோம். அடுத்தது, ஆனால் கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர். இப்ப என்னாச்சு? கடவுள் மிகுந்த கைகளை கட்டி ஆண்டரமே. கடவுள் எப்படிப்பட்டவர்? எல்லாம் தெரிஞ்சு இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவர். கை கட்டி பாருங்க. இரக்கம் உடையவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. இப்ப இரக்கம் மிகுந்த தேவன் என்ன பண்ணாரா? பாத்தீங்க, அவர் நம் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். என்ன கொண்டிருந்தாரா? அன்பு கொண்டுள்ளார். யார் அன்பு கொண்ட? நம் மீது
என் மீது அன்பு கொண்டே எனக்காக இப்ப யார் மீது அன்பு கூர்ந்தாரவா? மீதி வாய் திறக்காத மீதுலாம் இல்லையா? அதுதான் என்ன இருப்பா? எங்க பலியானார்? வார்த்தைங்க தெரியும், வார்த்தைங்க. குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாய் இருந்த நாம், எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எதனால? பாவத்தின் காரணமாக, குற்றங்களின் காரணமாக செத்து போயிருந்த நாம் அன்பின் மூலம். யார் மூலம்? அன்பின் மூலம். எல்லாரும் யாருமா? நீங்க பெரிய யோகியங்கிறதுக்காக அல்ல, நீங்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டு கேட்கறதுக்காக அல்ல, நீங்க டெய்லி கோயிலுக்கு போறதுனால அல்ல, நாங்க பெரிய பரிசுத்தவான்களுக்காக அல்ல. எதனால? அவர் யார் மேல அன்பு கூர்ந்தாரு? அந்த அன்பினால் வார்த்தைங்க, அவர் அன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார். அன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார். இணைந்து என்ன செய்தாரு? உயிர் பெற செய்தார். என்ன செய்தார்? அப்ப செத்து போயிருந்த நம்மை என்ன பண்ணாரு? உயிர்ப்பித்தார். எப்படி உயிர்ப்பித்தார்? எதனால? டெய்லி பூசைக்கு போன பிரதர், அதனால என்ன ஆயிட்டா? நோ. நான் டெய்லி ஜெபப்படுத்து போன பிரதர், நோ. நான் ஃபாஸ்டிங் பிரேயர் இருந்த பிரதர், நோ. எதனால? தெளிவான சிந்தை. யாரால் நான் மீட்கப்பட்டிருக்கிறதுக்கு அன்பினால் இணைக்கப்பட்டு என்னது? உயிர் பெற செய்தார். உயிர் பெற. நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது, நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே. எதனால? இந்த கான்செப்ட கரெக்டா புரிஞ்சு. மீட்கப்படுது யாரால? அருளாலே. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபை நிலை நிற்கிறோம். நல்ல கைகளை தட்டி. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில், இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும், விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்ய போகிறாரா? செஞ்சிட்டாரா? செய்ய போகிறாரா? செஞ்சிட்டாரா? எப்ப செஞ்சாரு? அவருடைய அன்பினால் என்னை இணைத்து அவரோடு கூட எங்க உட்கார வச்சிருக்காரு? நம்புறவங்களோ ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? என்ன வாத்தி? அப்ப நான் எப்படி நடக்கணும்? இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சிச்சா? நான் இந்த ஊர் ஆள் கிடையாது. எந்த ஊர் ஆளு? அப்ப நான் எப்படி நடக்கணும்? யாரு கூட நான் உட்கார்ந்து இருக்கேன்? யார் மாதிரி நான் இருக்கணும்? இப்ப ஐடென்டிட்டி புரிஞ்சிச்சா? அவனுக்கு ஐடென்டிட்டி யாருன்னு புரிஞ்சிச்சா? நீங்க யாருன்னு? இந்த சத்தியம் நமக்குள் தாங்க. நானும் உலகத்துல தானே இருக்கிறேன். உலகத்தோட குறைப்ப அந்த பாவனத்தை வரும் சொல்லி பிசாத்தோட உங்களை சேர்த்துக்காதீங்க. வள்ளுவரை நிறைய பேர் கோட் பண்ணுவாங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும். அதனால உலகத்தால் தப்பு செய்யறதுனால நீங்களும் தப்பு செஞ்ச அவனுக்கு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. நியாயப்படுத்துவாங்க. நீங்க எந்த வாசி? ஆண்டோட அவர் உட்கார வச்சுட்டாருங்க. உட்கார வச்ச நீங்க அந்த இடத்துக்குள்ள மரியாதையோடும் மாண்போடு கலெக்டர் உட்கார்ந்து இருக்காரு. அவர் என்ன பண்ண? தண்ணி வேணும்னா போய் முண்டா குடிப்பாரு. என்ன பண்ணாரு? டிஸ்ட்ரிக்ட்ல நடக்க வேண்டிய வேலையில அங்க இடத்துல உட்கார்ந்து என்ன பண்ணுவாரு? அது மாதிரி ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அதை நான் நினைக்கிறோம். ஐயா எனக்கு என்ன கொடுங்க? சாப்பாடு கொடுங்க. ஐயா எனக்கு 100 ரூபா கொடுங்க. ஐயா எனக்கு 500 ரூபா கொடுங்க. ஐயா எனக்கு ஜுரம் அடிக்கிறது சரிப்படுத்துங்க.
நீ ஏன் இயேசு நாமத்தில் என்னை விட்டு போனாலும் போப்பாது. நீ ஏன் கெஞ்சிட்டு இருக்க உட்காந்து வந்துட்டா எதுக்கு கெஞ்சிட்டு உட்காந்துருக்கீங்க? அப்ப யாரா வச்சிருக்கீங்க நீங்க? இப்ப உலகவாசியா உலகவாசியா உட்காந்து யாரா இருக்கியா? உலகவாசி. நீங்க யாரு? இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. Praise the Lord. இப்போ ஒரு ஆள் இறந்துட்டான், சரீர பிரமாணம் மரணம் அடையப்ப எதுல இருந்து அவனை டிஸ்கனெக்ட் ஆறாம அவனால பார்க்க முடியுமா? கேட்க முடியுமா? பேச முடியுமா? மூச்சு விட முடியுமா? சாப்பிட முடியுமா? கைகள் அசைக்க முடியுமா? உலகத்தில் இருந்து அவன் டோட்டலா என்ன ஆயிட்டான்? அவனுக்கு உலகத்துக்கு எந்த தொடர்புமே. அது மாதிரி ஆவிக்குரிய உலகத்தில் இது சரீர மரணம். ஆவிக்குரிய மரணத்தில் ஆண்டவரை விட்டு நீங்க விலகி போயிட்டா என்ன டிஸ்கனெக்ட் ஆயிடுதுங்க, என்ன மரணம் வருதுங்க? ஆவிக்குரிய ஆதாம் ஏவாள் சாகவே சாவாவின் ஆண்டவர் சொன்னார். எல்லாரும் படிச்சு பார்த்து ஆதாம் ஏவாள் சாவலையமா என்ன சாவு வந்துச்சு அவர்களுக்கு? ஆவிக்குரிய சாவுனா என்னது? கடவுளை விட்டு. இன்னைக்கு இதைத்தான் எபேசியர்ல வாசித்தோம். நீங்கள் நானும் சரீரப்பிரமா உலகத்தில் இருந்தோம், ஆனால் தேவனை விட்டு எங்க இருந்தோம்? பிரிஞ்சிருந்தோம். இவன் அவருடைய அன்பினால் இப்ப நம்ம உணவு பண்ணிருக்காரு, செத்து போன சரீரத்தை செத்து போன மனுஷன் மார்ச்சில் வச்சிருக்க கல்லையில அடக்க மாட்டாங்க. 2 நாள் ஆச்சு. 3ஆம் நாள் பால் ஊத்த போறாங்க. யாரோ ஜெபம் பண்றாங்க, ஐயோ இந்த வயசுல செத்து போயிட்டானே எப்படியா பண்ணு. யாரோ இருக்கமா ஜெபம் பண்ணுப்ப 3ஆம் நாள் கீழே இருந்து சத்தம் கேக்குது, டொம்பு டொம்பு டொம்புன்னு கேக்குது. அவனா ஜெபம் பண்ணானா? யாரு ஜெபம் பண்ணது? யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணனால அவன் போறான். வெளியூர் எங்க புதைச்சு 3 நாள் ஆச்சு. எல்லாம் காரியம்லாம் முடிச்சாச்சு, வரிசையெல்லாம் வாங்கியாச்சு, சீரெல்லாம் பண்ணியாச்சு, பால் ஊற்றியாச்சு. இனிமே வீட்டில் கொண்டு வச்சு என்ன கணக்கில் சேர்க்கறது, நீ இங்கே இரு அப்படின்னு. அவன் இருப்பானாங்க? அவன் இருப்பானா? என்ன பண்ணுவான்? அவனை அடிச்சு பிடிச்சி மண்ணால தோஞ்சி அடிச்சு பிடிச்சி என்ன பண்ணான்? வெளியே வச்சு ஐயோ நான் நேரத்தில் விட மாட்டேன். இருப்பானாவன் ஏன்? இந்த நாத்தத்துக்குள்ள, இந்த மூச்சு மூட்டுற இடத்துக்குள்ள, இந்த வேத்து போற இடத்துல என்னால வாழவே. அப்ப ஒரு சரீரப்பிரான மனுஷனே இப்படி இருந்தான் என்றால் ஆவிக்குரிய ஒரு மனுஷனை ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போயிட்டான். என்ன பண்ணான்? செத்து போயிட்டான். அவனால உயிர் பெற முடியுமா? அவனுக்கு யார் உயிர் கொடுக்குது? இப்ப எலியிலேருந்து யாராவது தெரியுது. அந்த உயிரை யாரு கொடுத்தது? இப்ப நல்ல கைகளை தட்டி ஆடுறது. அவர் உயிரை கொடுத்துட்டார். அவர் என்ன பண்ண? உயிரை கொடுத்துட்டார். கொடுத்த பிறகு கொடுத்த உயிரை கொடுத்த பிறகு நாம் என்ன பண்ணணும்? திருப்பி அதே இடத்துல இருக்கலாமா? செத்து போன சரீரப்பிரமான செத்து போன மனுஷன் உயிர் வந்தோடனே கல்லறையில் இருந்தானா? மார்ச்சில் இருந்தானா? சவப்படியில் இருந்தானா? ஆவிக்குரிய மனிதர்களாகி நீங்களும் நானும் இயேசுவின் அன்பால் உயிர்ப்பிக்கப்பட்டோம். நம்புறவங்களை கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுமா? உயிர்ப்பிக்கப்பட்டீங்களா? இப்ப எங்க இருக்கணும்? நீங்க திருப்பி அங்கே இருக்கலாமா? ஏன் இருக்கக்கூடாது? அது எப்படிப்பட்ட வாழ்க்கை? நாற்றம் பிடித்த வாழ்க்கை, பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, சாக்கடையான ஒரு வாழ்க்கை. அதிலிருந்து அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவர் அன்பினாலே நம்மை மீட்டு என்ன பண்ணிருக்காரு? ஆவியை கொடுத்துட்டாரு. இப்ப ஆவி விட்டாரு, கொடுத்துட்டாரு மீண்டும் உயிர் வந்துருச்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். லாசரு கல்லறைக்கு ஆண்டவர் போறாரா? லாசரே கூப்பிட்டார். லாசருக்குள்ள உயிர் வந்துச்சு. ஆனா எங்க இருந்தாவன்? அது போல இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் ஆண்டுடைய சத்தத்தினால் ஆவியினால் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். ஆனா எங்க இருக்காங்க? கல்லறையிலே இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு வருபவர்கள், பெரிய வெள்ளிக்கிழமை, ஈஸ்டர், கிறிஸ்துமஸ், நியூ இயர் அப்படி வருபவர்கள், என்னைக்கா ஒரு நாள் எட்டி பார்த்துட்டு அப்படியே போறவர்கள் அவர்களாக இப்போ அது மாதிரிதான் பிரதர் நாங்கள் இருக்கோம்னு சொல்றவங்களாம் ஒரு ஆமீன்னு சொல்லுவோமா? அவனுக்கு கண்ணு திறந்துருச்சு, ஆனா பார்க்க முடியல. திறந்துருச்சா? காது கேட்டுச்சு, ஆனா கேட்க முடியல. ஆனா காதை வெளியே வர முடியல.
வாய் பேச முடியல, வாயெல்லாம் திறந்துச்சு. ஏன்னா யார் சத்தத்தை கேட்டாவன்? இன்றைக்கு பல பேர் இப்படித்தான் நாம் ஆவியிலே ஆண்டோடைய சத்தத்தை கேட்டோம். ஆனால் இன்னும் இங்கே உட்கார்ந்துருக்கோம், கல்லறையிலே உட்கார்ந்து. ரெண்டாவது ஸ்டெப் ஆண்டவர் கூப்பிடுறார், லாசரே வெளியே வா. என்ன சொன்னார்? வெளியே எழுந்திரிச்சுட்டான், வெளியே வந்துட்டான். ஆனா என்ன, கண்ணு பார்க்க முடிஞ்சிச்சா? காது கேட்க முடிஞ்சிச்சா? வாய் பேச முடிஞ்சிச்சா? கை எடுக்க முடிஞ்சிச்சா? கால் எடுக்க முடிஞ்சிச்சா? சாப்பிட முடிஞ்சிச்சா? ஏன் முடியல? இன்னைக்கு நம்மில் பலர் இப்படித்தான் கட்டப்பட்டு வைத்தது. பாரம்பரியங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், எங்க வீட்டு வழிமுறை, எங்க ஊர் வழிமுறை, இப்படி என்று சொல்லி முறையினத்து மக்கள் சடங்குகளை எல்லாம் வைத்துக் கொண்டு தேவன் அருவருக்கும் காரியங்களை வைத்துக் கொண்டு வெளியே வர முடியாமல் இருக்காங்க. இவங்கெல்லாம் டெய்லி கோயிலுக்கு போவோம், டெய்லி ஆண்டவரை தரிசிப்பாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வார்கள். ஆனா எந்த லிங்க் இருக்காது, ஆண்டோட லிங்க். இப்படிதான் பிரதர் நாங்க இருக்கிறோம் சொல்றோங்களா? ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா? ஆர்மி இல்லையா? இல்லதான் ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் கூட இவனை கட்ட வைத்து விடுங்கள் என்ன சொன்னாரு? இப்ப கட்டெல்லாம் அவுத்து விட்டாங்க. இவங்க வந்துட்டாப்பா கல்லறை விட்டு என்ன பண்ணா? இந்த கட்ட விட்டு விட்டால் தான் என்ன பண்ணும்? நம்முடைய பாரம்பரியங்கள், பழக்க வழக்கங்கள், குடும்பத்து சம்பிரதாயங்கள், ஊரின் சம்பிரதாயங்கள், இப்படி பல காரியங்கள் நம்மை கட்டி வைத்து யாருக்கு விரோதமாக செயல்பட வைக்கிறது? பழைய ஆவிக்குரிய டிஸ்கனெக்ஷன் வந்துகிட்டே. ஆண்டவர் உயிர் கொடுத்தாலும் திருப்பி திருப்பி நீங்க என்ன பண்ணீங்க? டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணீங்க இருக்கு. இப்ப கட்ட விட்டு விட்டாச்சு, இப்ப வெளியே வந்துட்டான். அவன் பேசலாம், அவன் பார்க்கலாம், அவன் கேட்கலாம், அவன் சாப்பிடலாம், நடமாடலாம், எல்லாமே செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷன் யாரோட வந்துருச்சுப்ப? அது மாதிரி உங்க ஆவிக்குரிய உலகத்தில் உங்களுக்கு யாருக்கு தொடர்பு இருக்கணும்? அந்த தொடர்பு இருக்குன்னு சொல்றவங்க தான் இப்ப யாரோட வெளியே வந்தாங்க. நான் மாதிரி வெளியே வந்துட்டேன், கல்லறையில் இல்லை அப்படிங்கிறவங்க கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் வந்துட்டீங்களா? இப்ப வந்துட்டா ஆவிக்குரிய உலகத்தில் உங்களுக்கு என்ன தெரியும்? இப்ப யாரோட தொடர்பு? ஆண்டவரோட தொடர்பு. நீங்க யார்கிட்ட பேச போறீங்க? அப்ப ஆண்டவரோட பேசுறப்ப ஆண்டவர் ஆவிக்குரிய காரியத்தில் என்ன நடக்குது என்பதை அவர் தெளிவாக சொல்லுவார். ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன நடக்குது? ஒரு காரியம் பிசாசு நிக்குதா, அதை காட்டுவார் கண்டு. யாரோட தொடர்பு கொள்றீங்க? இயேசுவோடு தொடர்பு கொண்டே இருந்தால் ஆவிக்குரிய ஆவி மண்டலத்தில் என்ன நடக்குது என்பதை ஆண்டவர் தெளிவா. அந்த டிஸ்கனெக்ஷன் வந்துருச்சுன்னா உங்களால பார்க்க முடியாது. அதனால ஆவிக்குரிய தொடர்பு எப்பொழுதுமே நமக்குள் இருந்து கொண்டே இருக்கணும். அவர் கூட எப்பொழுது இருக்கணும்? பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது எல்லா தொடர்பு உனக்கு. இப்ப ஆவிக்குரியவனுக்கு வெளியே வந்துட்டார் லாசர். அன்னைக்கு தலித்தாகும் ஒரு பெண்ணை சிறுமியை எழுப்பினார். எழுப்பணும் ஆண்டவர் என்ன சொல்றார்? பெற்றோரை பார்த்து அப்ப ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களுக்கு என்ன எடுக்கும்? என்ன எடுக்கும்? இப்ப ஆவியில் நான் எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டீங்களா? பசி எடுக்குதா இல்லையா? என்ன சாப்பாடு? பசி என்ன சாப்பாடு? இப்ப ஆண்டவருடைய. அப்ப யாரெல்லாம் பைபிள் படிக்கிறாங்களோ அவங்க என்ன இருக்கு? என்ன இருக்கு? படிக்காதவங்களுக்கு அப்ப அவங்க என்ன விடுதலை பெறலன்னு அர்த்தம். வித்தியாசம். நீங்கள் உங்கள் ஆன்மீக பசிக்கு பைபிளை படித்துக் கொண்டு இருந்தால் நீங்க ஆவி உலகத்தோடு தொடர்புள்ளவர்களாக இருக்கு. பைபிளே படிக்காம இருந்தா கண்டிப்பா கல்லறைக்குள் தான் இருக்கிறது நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நீங்க எப்படி நாங்க எப்படி? நான் யாரையும் கேட்கறோம்ல. ஆன்மீக பசி ஒரு குழந்தை பசித்தால் பால் கொடுத்தால் தான் அது பசி என்ன அடங்கும். அது மாதிரி உங்களுக்கு ஆன்மீக பசி இருந்தால் ஆண்டுடைய வேதத்தை படித்தால்தான் அந்த பசி என்ன பண்ண உங்களுக்கு வாசி. 1 பேதுரு 2-3 வாத்தியம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை வாஞ்சியா. இதுல வேற வேற வசனம் எங்க பாருங்க? புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த, வஞ்சகமற்ற வார்த்தையாக பாலை அருந்த ஆர்வம் உள்ளவராய் இருங்கள். ஆர்வம் உள்ளவராய் இருங்கள். நீங்களும் நானும் லாசரை போல எல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டவராய் இருந்தாலும் உங்களுக்கு என்ன எடுக்கும்?
பசி எடுக்குமா? பசி எடுக்குமா எடுக்காதா? என்ன சாப்பிடுவீங்க நீங்க? இறை வார்த்தை பைபிள் நீங்க படிச்சுட்டே நிறைய இருந்தீங்கன்னா உங்களுக்கு பசிக்குதுன்னு அர்த்தம். பைபிள் படிக்க நேரம் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இல்ல? அப்ப நீங்க என்ன இல்ல? ஆவியில என்ன யாரோட கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம்? ஆண்டவரோட என்ன கனெக்ட். ஒரு வசனம் வாசித்து முடித்து விடும். யோவான் 16:23 வாசிங்க. யோவான் 16:23. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதை கேட்க மாட்டீர்கள், நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை எல்லாம் என் பெயரால் சொல்லுங்க எல்லாரும். என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? இப்ப கனெக்ஷன் எங்க போயிடுச்சு? எங்க போயிடுச்சு? அங்க போயிட்டு அந்த கனெக்ஷன் யாரும் டிஸ்கனெக்ட் பண்ணவே முடியாது. அந்த லெவலுக்கு நீங்களும் நானும் வரும் பொழுதுதான் நீங்கள் யார் என்பது இயேசுவை பார்த்தத பிசாசு என்ன சொல்லுச்சு? உமக்கும் எனக்கும். அப்ப பார்த்தோட யாரு கண்டுபிடிச்சது? ஒரு மந்திரவாதிவே பிசாசை துரத்தலாம். அப்போ திருப்பி அது சொல்லுச்சு, இயேசுவை அறிவேன், பவுலை அறிவேன், நீ யார் என்னை துரத்துட்டு? கேட்டுச்சா? கேட்கலையா? நிறைய பேருக்கு தெரியல படுது. ஒரு மந்திரவாதத்தை பிசாசு துரத்துவான். பவுல் பிரசிக்கிற இயேசுவை நாமத்திலே நீ போடு. அந்த பிசாசு கேட்க அவனை தூக்கி, இயேசுவை அறிவேன், பவுலை அறிவேன், நீ யார் என்னை விரட்டுறதுக்குன்னு கேட்கும். உங்களை யாராவது கேட்டுக்காத மாதிரி இன்னும் கேட்கலையா? குடியத்துக்கு போங்க, கேட்கும். குடியத்துக்குன்னா நீ யாரு? ஏற்று தெரியும், பாட்டு பிறந்த தெரியும், தூரத்து பிறந்த தெரியும், நீ யார் என்ன? எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு, நீ போன்னு சொல்லி என்ன பண்ணணும்? இந்த ஊழியத்தை ஆரம்பி திருமலாவில் ஒரு வீட்டில் ஒரு இந்து வீட்டுக்கு பிரேயர் பண்ணணும். ஒரு வயசு வந்து ஒரு பையன் படுத்து கிடந்தான். அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்ப அது உடனே அவங்களாம் போத்தல் நடக்க போறதே வேற அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சு. கூட இருந்த வாங்க பிரதர் போயிடலாம், நான் கொஞ்சம் தெரிய பார்த்தேன். கூட இருக்கீங்களா வாங்க தலைவரை வாங்க போலாம் போலான்னு உடனே எல்லாத்தையும் எடுத்து ஆத்மாவை கத்துறே தோத்துறி முடிவுமே பட்டமாத்தி தோத்துட்டு போட்டான். ஒரு காலம் அப்படிலாம் இருக்கும் ஊழியத்தில். அதுக்கெல்லாம் சோர்ந்து போயிடாதீங்க. ஆமா, அது மாதிரி பிசாசுகள் மாதிரி சொல்லவும் கவலைப்படாது. இப்ப ஆவிக்குரிய தொடர்பு உங்களுக்கு வந்துருச்சா வரலையா? உயிர்ப்பிக்கப்பட்டீங்களா வரலையா? கல்லறை உள்ள படுத்திருக்கீங்களா, நிக்கிறீங்களா, வெளியே வந்துட்டீங்களா? நல்ல சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. பத்தி எடுத்துச்சா எடுக்கலையா? எதை சாப்பிடுவீங்க? ஆண்டு பேசுவாங்க. ஆவிக்குரிய உலகத்தோடு அந்த தொடர்பு உங்களுக்கு இருக்கிறப்ப இது செய்வினையா, இது மாந்திரிகமா, இது கட்டா, இது ஏவரா, எல்லாம் வித்தியாசம். எல்லாம் வித்தியாசமான காரியங்கள். எப்படி இது எடுக்கிறது, யார் இதை அனுப்பிதுன்னா ஆண்டவர் முகத்தையே காட்டுவார் தெளிவா. எப்படி அவன் வந்தான், எப்படி வச்சா, ஆவி உலகத்தோடு நீங்க இருக்கணும், தொடர்பை வைத்துக் கொண்டே இருக்கணும். அப்பொழுதுதான் நீங்கள் யார் என்று வெளியே உள்ளவங்களுக்கு என்ன பண்ணும். அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? நீங்க பாபு பார்த்தா ஜோசப் சார் பையன் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு பிசாசை தந்தை போயிட்டாருன்னா யாருன்னு சொல்லுவாங்க? ஊழியக்காரன் சொல்லுவாங்க. இவர் வந்தார்னா பிசாசு என்ன பண்ணும்? உண்ணாமும் சொன்னால் போதும் ஏங்கள் ஓடுதையா, உண்ணாமும் சொன்னால் போதும் ஏங்கள் ஓடுதையா, உம்பேரால் கைகள் நீக்கினார் நோய்கள் மாலை. அதனால அந்த அதிகாரத்தை ஆண்டவருக்கு கொடுத்துட்டார். ஆண்டவர் உயிர் தெரிந்த பர்வத்துக்கு போது என்ன சொல்லிட்டு போனாரு? விண்ணிலும் மண்ணிலும் சகல அதிகாரங்களும் ஆகையால் நீங்க புறப்பட்டு போய் எல்லா இனத்தாரும் என்ன பண்ணுங்க? எல்லா இடத்தையும் என்ன பண்ணுங்க? நாம என்ன பண்ணிட்டோம்? சீடர் ஆக்கி அப்புறம் என்ன பண்ணோம்? ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொன்னார். சீடர் ஆக்கி என்ன பண்ணணும்? நாம என்ன பண்ணிட்டோம்? ஞானஸ்தானம் கொடுத்து நிப்பாட்டிட்டோம். ஞானஸ்தானம் கொடுக்குறது. அதனால இன்னைக்கு நாம எல்லாம் யாரு? இயேசுவின் சீடர். ஆண்டவர் சீடனுக்கு பவர் கொடுத்தார் இல்லையா? பிசாசுகிட்ட பவர் கொடுத்தார் இல்லையா? இந்த பவர் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருக்கும் கொடுத்துருக்கார். நான் படிக்கல அதெல்லாம் சொல்லாதீங்க. என்ன சொல்லி போறோம்? படிக்கல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் நிக்கிற படிக்கல ஆகல,
ஆனாலும் நிற்கிற எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. நான் இல்ல என் பலன் இல்ல, சொல்லுங்க பக்கத்துல, நான் இல்ல என் பலன் இல்ல, என் காலம் இல்ல, எல்லாம் கிருப. திருப்பி நான் இல்ல, பக்கத்துல பலன் இல்ல, என் காலம் இல்ல, எல்லாம் கிருப, எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. வந்திருக்கு மக்கள் அனைவரும் பாபரத்தை கலக்கிறதுக்கு இதுவே ரொம்ப அதிகமான பேர், இது ரொம்ப அதிகமான எல்லாம் பல பகுதிகளில் பாபரத்தை. உங்கள் தெருக்களில் உள்ள யாருக்கு என்ன இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, யாருக்கு நோய்கள் என்ன கூடாது. நீங்க என்ன பண்ணணும், ஊரெல்லாம் சென்றிடுவே உலகமெல்லாம் பரிசாற்றுவே, நான் ஊரெல்லாம் சென்றிடுவே உலகமெல்லாம் பரிசாற்றுவே. இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். அப்ப இயேசு உயிர்த்த இந்த நாளைக்கு நான் என்ன பண்ணப்பட்டிருக்கேன், உயிர்ப்பிக்க. இப்ப யாரோட கனெக்ட் ஆயிட்டோம், இப்ப யாருக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டீங்க. என்கிட்ட வந்து பிரதர் எனக்கா ப்ரேயர் பண்ணுறது யாரு கேட்க, யார்கிட்ட கனெக்ட் ஆகிட்டீங்க. இப்ப யார்கிட்ட கேட்கணும், நீங்க பிதாவுடைய பெரியவரா நான் கிடையாது, நாமத்தை பிதாட்டமா அந்த வல்லமை அப்பதான் பெற்றுக்கொண்டீங்க, அப்பதான் ஐடென்டிட்டி கிடைக்கும். பிரதர் ப்ரேயர் பண்ணுவாரு, சிஸ்டர் ப்ரேயர் பண்ணுவாரு, ஃபாதர் ப்ரேயர் நினைச்சீங்க, உங்க ஐடென்டிட்டி உங்களுக்கு வரவே. உங்ககிட்ட ஏத்து இருக்கிறார், அவர்கிட்ட நீங்க பேசி வேண்டியதெல்லாம் என்ன பண்ணுங்க, இந்த உணர்வோடு அப்படியே எழுந்திருப்போம். ஜெகத்துக்குள்ள பரலோக பிதாவே, இந்த உயிர் தெழுந்த நன்னாளிலே அப்பா அருமையான தேவ ஜனத்தை கூட்டினீரே அப்பா. கிறிஸ்துவுக்குள்ளே முன்குறிக்கப்பட்ட இந்த நாளை எங்களுக்கு மன மகிழ்ச்சியின் நாளாக கொடுத்தப்பா. வேதத்தின் ஆழங்களை எங்கள் இருதயத்தின் ஆழத்திலே பதிய வைத்தீரே அப்பா. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வேதத்தில் இருக்கிற பல பகுதிகளில் இருந்து ஆண்டவரே இன்று எங்களுக்கு ஆண்டவரே உம் உயிர்ப்பித்ததின் வல்லமையை எங்களுக்கு நீர் என்று ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. குறிப்பாக எபேசியர் புஸ்தகத்திலே அப்பா முதல் அதிகாரத்திலிருந்து அந்த 6 அதிகாரத்திலும் உள்ள வல்லமையான காரியங்களை நீர் இன்று வெளிப்படுத்தினீரே அப்பா. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை ஆண்டவரே இந்த நாளிலே கற்றுக் கொடுத்தீரே அப்பா. நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே எவ்வளவு திடம் கொண்டு எப்படி நாங்கள் ஏறொன்று இருக்க வேண்டும் என்பதை அப்பா வரும் அதிகாரங்களிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே பலனடைந்து விட்டோம், கிறிஸ்துவுக்குள்ளே உயிர்ப்பிக்கப்பட்டோம், கிறிஸ்துவோடு எங்கள் மனித ஆவியும் கிறிஸ்து ஆவியும் கலந்து இணைந்து இருப்பதை அப்பா இந்த நாளிலே அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீரே அப்பா. நாங்கள் தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிற ஜனமாய் கிறிஸ்துவினாலே தேவனோடு பேசுகின்ற ஒரு பேச்சினை என்று எங்களுக்கு கொடுத்தீரே அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் பலன் அடைந்து எங்களுடைய ஐக்கியம் தேவனோடு இருப்பதை ஆவியானவர் வழி இன்றைக்கு ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்தினீர் அண்ணன் வழியாக. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா அந்த நல்ல நாளிலே அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து உன் பிரசன்னத்திலே நாங்கள் நிரம்பி அப்பா ஆவியினாலே அப்பா இன்று ஆண்டவரே எங்களை முழு நிறைவடை வைத்தீரப்பா. அதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு வசனங்களையும் வல்லமையாய் வெளிப்படுத்தினீரப்பா. அது சாட்சி உள்ள வசனங்களாக எங்களுக்கு மாறி எங்கள் இருதயத்திலே அது ஆண்டவரே இரண்டரை கலக்க வைத்தீரப்பா. நான் கிறிஸ்துவுக்குள்ளே யார், நான் கிறிஸ்துவுக்குள்ளே எவ்வளவு பலனடைந்தவன், கிறிஸ்துவின் பலன் எனக்குள்ளே எவ்வளவா இருக்கிறது என்பதை என் தாசன் வழியா என்று எங்களுக்கு வெளிப்படுத்தினீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் எப்படி எழுப்பி பிரகாசிக்க வேண்டும், இந்த பட்டணத்தை நாங்கள் எப்படி மறுரூபப்படுத்த வேண்டும், இந்த பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு தெருக்களையும் நாங்கள் எப்படி மறுரூபப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீரே அப்பா.
அதற்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. அப்பா, எங்கள் இனிமேல் வரும் காலங்களிலே நாங்கள் மீட்கப்பட்டவர்கள், விடுவிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவினாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர வைத்து நாங்கள் ஒவ்வொரு இந்த பட்டணம் முழுவதும் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நிரப்ப ஆண்டவரே இந்த நாளை முத்தாய்ப்பாய் அமைத்து எங்களை உமது அபிஷேகத்தாலே நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அது முடிந்தவர்கள் உட்கார்ந்துக்கலாம். நம்மளே நிக்க வேண்டாம், உட்கார்ந்துக்கலாம். வித்தியாசமான ஜபமா இருக்கும். உட்கார்ந்துக்கலாம். கண்களை மூடி நம்ம இப்ப யாரோட தொடர்புல இருக்கோம்? இயேசுவின் வழியாக பிதாவோடு தொடர்புல இருக்கோம். அதனால யாரை டச் பண்ணாம ஃப்ரீயா பாருங்க. இடம் வசதியா இருக்கு, எல்லாம் ஃப்ரீயா பாருங்க. தலை குனிய வேண்டாம். கரடி தலை குனிய வேண்டாம். தலை குனிஞ்சா தூக்கம் வந்துடும். அதுதான் தலை குனிய வேண்டாம்னு சொல்றது. புரியுதா? சார், அப்படியே கண்களை மூடி நாம் இந்த கேட்ட வசனத்தின்படி நம்ம கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்போம். நம்ம அடிக்கடி பாடுவோம் இல்லையா, தாய் உருவாகும் முன்னே, கரு உருவாகும் முன்னே என்னை கண்டீரே ஐயா. அப்படிப்பட்ட தகப்பன் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துற வசனம். நாம் உலக போக்கில் வாழ்ந்து பாவம் செய்து அக்கிரமக்காரர்களை போல மடிந்திருந்தோம். ஆனால் இன்று அவர் கிறிஸ்துவுடனே கூட நம்மை உயிர்ப்பித்து விட்டாரே. அந்த உயிர்த்த இயேசுவின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமே, எவ்வளவு பெரிய பாக்கியம். பரலோகமே என் தாய் வீடு, விண்ணகமே என் தாய் நாடு. அதுக்கு நான் சொந்தக்காராக இருக்கிறேன்னா எதிலே நாம் இப்போது மூழ்கி இருக்கிறோம்? நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா அல்லது உலகத்தில் உலக போக்கோடு நடந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டு உணர்த்துவார். ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் இல்லையா, உணர்த்துவார். அந்த உணர்த்துகிற காரியங்கள் வைத்து அப்படி ஆண்டோட உறவாடுவோமா? லாசர் கல்லறைக்குள்ள இருந்தான். அவருக்கு ஒண்ணுமே உலகமே தெரியல, மடிந்து போயிருந்தான். இன்னைக்கு நாம் அப்படி மடிந்து போயிருக்கிறோமா? இயேசு பத்தி தெரியல, அவருடைய வார்த்தையை தெரியல, இருட்டுக்குள்ள இருந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இருளா இருக்கிறதா? ஆதாம் ஏவாள் பாம்பின் சத்தத்தை கேட்டு சாப்பிட்டதால் பாவத்திற்குள்ளாகிட்டார்களே, ஆத்ம மரணத்தை சந்திச்சார்களே, ஆவியின் கண்கள் திறக்கப்படவில்லையே. இன்னைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? இல்லையே. மன்னிப்பு கேட்போம். நம்மளுடைய என்ன குற்றங்கள் குறைகள் இருந்தால் அவர் கிறிஸ்து நம்மை முன்கருத்து விட்டார். இன்றைக்கு அல்ல, நேற்று அல்ல, தாயின் கருவில் உருவாகும் முன்னமே. அப்படிப்பட்ட தகப்பனுக்கு நாம் என்ன பாவம் செய்தோம்? எதிலே நாம் அவரை மனதுக்கு நோக்கடிக்க வைத்தோம்? நம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து ஆண்டிடம் மன்னிப்பு கேட்போமா? இதுவரைக்கும் என்ன குறையும் வைக்கலையே அவரு. குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி கொடுத்த தகப்பன் நம்மோடு இருக்கிறாரே. ஆனால் இது இல்லை அது இல்லை என்று புலம்பி இருக்கிறோமா? அந்த மன்னிப்பு கேட்போம். எந்த குறையும் இல்லாமல் நம்மை பாதுகாத்து வருகிறாரே. வெற்றி வாழ்க்கைக்குள் வழி எடுத்து வைக்கிறார். நம்ம சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் நிறைய இருக்கீங்க. நம்மை பராமரிப்பதற்கு அந்த பெற்றோரை கொடுத்திருக்கிறார். சாப்பாட்டு குறை இருக்கா? துணிமணிக்கு குறை இருக்குதா? இல்லையே. பாதுகாப்பு குறை இருக்கா? இல்லையே. ஆனால் நாம் எதிலே ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறோம்? யோசித்து பார்த்து ஆண்டுகிட்ட கேட்போம். எதிலே நாம் ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறோம்? யோசித்து பார்த்து ஆண்டோட மன்னிப்பு கேட்போமா? அவரை விட்டு நான் பிரிந்து போயிருக்கிற நேரம் உண்டு. இன்றைக்கு இயேசு உயிர்ப்பித்துட்டாரே, நம்மை உயிர்ப்பித்து விட்டார். உயிரோடு எழுந்த இயேசு. அவர் உயிர்த்ததினால் நாமும் உயிர் பெற்று எழுவோம். எழுந்து விட்டோம். பாவத்திலிருந்து எழுந்து விட வைத்தார் நம்மை. அவருடைய இரக்கத்தினால், கிருபையினால் நாம் மீட்கப்பட்டோமே. அந்த மீட்பின் அடையாளமாக நமக்குள் இருக்கிறது என்ன? எல்லாவற்றையும் அகற்றி போட்டு நான் இயேசுவின் பிள்ளை அப்படி அறிக்கையிடுமா? நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. இப்ப நான் இயேசுவின் பிள்ளையாக மாற்றி விட்டார் அவர். அப்ப நமக்கு நாம் என்ன செய்யணும்? வேதத்துல வாசித்தோம் இல்லையா,
புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல் கலங்கமில்லாத ஞானப்பாலை குடிக்க ஆர்வமா இருக்க வேண்டுமே. அந்த கலங்கமில்லாத ஞானப்பால் இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தையை கிடைக்க கூட அப்ப இயேசு நினைக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். அவர் தான் உயிருள்ள வார்த்தை. அந்த உயிருள்ள வார்த்தை நமக்குள்ள இருக்க ஆண்டவரை கேட்போமா? ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே, நீங்க பேசுங்கப்பா. அப்படியே ஆண்டோட பேசுங்க. ஆண்டவர் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இப்ப மனதில் அப்படியே கண்களை மூடி பேசணும் இல்லையா? நான் எனக்கு முன்னால் இயேசு இருக்கிறார், அந்த சிந்தனை தான் இருக்கணும். வேற எதை பத்தி நீங்க நினைக்கூடாது. இயேசு என் முன்னால் என் நண்பராக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார், ஆவிக்கிற தகப்பன் அவர் தான். அப்ப அவரோடு நான் என்ன பேசணும்? என்னோட பேசுங்க ஆண்டவரே. நான் பேசிட்டே வேண்டாம், அவர் என்னோட பேசணும். அப்பா பேசுவோம், பிள்ளை கேட்போம். நான் இயேசுவின் பிள்ளைன்னு சொன்னோம் இல்லையா? அப்ப அவர் என்ன பேசுகிறார் கேட்போமா? அப்படியே சிந்திப்போம். ஏதாவது வார்த்தையா ஆண்டவர் பேசார், அவர் பேசாம இருக்க மாட்டார், பேசுவார். காக்கும் தெய்வம் இயேசு நம்மளிருந்து பேசுவாரே. வழி இதுவே இதுவே இதுல போய் என்று வழிகாட்டுகிறவர் நம்ம இயேசு. அவர் என்ன சொல்லுகிறார் அந்த வார்த்தை அப்படியே ஆழமா கவனிங்க. கவனிச்சு மனசை இருத்திருங்க. இன்றைக்கு கேட்கிற வார்த்தை லைஃப் டைம் மறக்காது. என்ன வார்த்தை சொல்லுகிறார்? நான் மட்டும் பாடுறேன், நீ அப்படியே ஆண்டோட பேசிட்டே இருக்கீங்களா? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. பேசியாச்சா? அடுத்ததாக மூன்றாவது காரியம், நம் குடும்பத்திலோ அல்லது நமக்கு வேண்டப்பட்ட ஒரு குடும்பத்திலோ ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஆண்டவர் வெளிப்படுத்த இருக்கார். அதற்காக எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவர் வல்லமை கேட்போமா? வல்லமை கொடுக்கிறவர் அவர். நான் எப்படி ஜெபிக்கணும் கற்றுத்தாங்க ஆண்டவரே கேளுப்போம். கற்றுத்தருகிற ஆவியானவர் உங்களுக்கு இருப்பேன்னு சொன்னாரே. எல்லா ஆட்சிகளும் கற்றுத்தருகிற ஆவியானவர் நான் உங்களுக்கு அனுப்புறேன்னு ஏசு சொன்னாரே. இன்னைக்கு ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அந்த ஆவியானவர்கிட்ட கேட்போமா, நான் எப்படி இதுக்கு ஜெபிக்கணும், என்ன சொல்லி ஜெபிக்கணும்? ஆரம்பத்துல பண்ண எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. என்ன பிரச்சனை உங்களுக்கு முன்னால நிக்குதோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இதுக்கு நான் எப்படி ஜெபிக்கணும் ஆண்டவரேன்னு ஆலோசனை கேளுங்க அவர்கிட்ட. ஆலோசனை கர்த்தர், யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர் அவர். என்ன பிரச்சனை உங்களை தலை தூக்க விடாமல் இருக்கிறது, அல்லது உங்களை உறவினர்கள் மத்தியிலோ உற்றார் உறவினர் நண்பர்கள் யாராவது பிரச்சனைகளை மாட்டிட்டு இருக்காங்களா, அவர்களுக்காக ஜெபிப்போம். ஒரு சிலருக்கு நாட்டை பற்றி சொன்னால் நாட்டில் நடக்கிற காரியங்கள் மனதை தூங்கலாம், அந்த நாட்டுக்காக ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்கு எதிராக என்னென்ன இடத்துல மக்கள் அவதிப்படுகிறார்களோ, கிறிஸ்துவை போதித்ததனால் எத்தனை மக்கள் அவதிப்படுகிறார் அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உள்ளத்தில் உணர்த்தப்பட்டால் அவங்களுக்காக ஜெபிப்போம். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற தேசங்கள், இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் எத்தனை பேர், எனக்கு இல்லாம அப்படி பரந்த ஜெபம் இருக்கட்டுமே. அப்படி ஆண்டவர் எந்த காரியத்தை ஆண்டவர் உணர்த்துறாரோ அந்த காரியத்தை அப்படியே ஆண்டவர் பேசுவோம். ஆண்டவர் இந்த காரியத்துக்கு நான் என்ன பேச வேண்டும், எப்படி செய்யல கற்றுக்கொடுத்தார் முறை அவர் கற்றுத்தருள் முறையில் கற்றுக் கொடுங்க. நீங்க ஜெபிங்க. அப்படியே ஜெபித்தால் உடனே விடுதலை கேட்பார். ஜெபத்தை கேட்கிறவர், ஜெயத்தை தருகிறவர் நம் ஆண்டவர். நன்றி இயேசுப்பா, நன்றி தகப்பனே. அப்பா, கிறிஸ்துவுக்குள் எங்களை பெற்றெடுத்தவரே, பிதாவே, உமது பிள்ளைகளாக எங்களை தேர்ந்து கொண்டவரே, இந்த நாளில் இந்த வசனங்கள் வழியாக எங்களை உயிர்ப்பித்த தேவன் நீர் என்பதை உணர்ந்து கொண்ட மக்களாக இந்த நாளை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நன்றி செலுத்தமானவரே. நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக என்றைக்கும் வாழ உமது கரங்களுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிற மாண்டவரே. நன்றி இயேசுப்பா. நாங்கள்
நாங்கள் எப்படி இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும், எப்படி இறை வார்த்தைக்கு செவிமடுக்க வேண்டும், எப்படி இறை வார்த்தை மேல் தாகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் கற்றுக் கொடுத்த ஆவியானவரே நமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இன்னைக்கு ஒரு புதிய வழிமுறையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நமக்கு நன்றி செலுத்த. ஆதி முதலே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என்முன் இருக்கிறது என்று சொன்ன பிதாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பராமரித்து பாதுகாத்து கொடுப்பதற்காக நன்றி சொல்லி இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக நமக்கு நன்றி செலுத்த மாட்டவரே. நன்றி அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நன்றி செலுத்துவதற்காக இந்த மாலையிலிருந்து இரவு வரை இந்த ஜெபவெளி கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக அழைத்தவரோ பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டதோ சிலர் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தீரே, அதுபோல இங்கே வந்திருக்கும் அனைத்து மக்களையும் நீ வெறுங்கையாக அனுப்பாத படிக்கும் அவங்களை நீ நிரம்பி வழிந்த பாத்திரமாக நீ அழைத்து செல்ல போகிற கிருபைக்காகவும், அவங்களுக்கு முன்னே போய் கோணலான சேவையாக மாற்ற போகிற கிருபைக்காகவும், இந்த பைபிள் வசனங்கள் வழியாகவும் பாடல்கள் வழியாகவும் எங்கள் அனைவரையும் நீர் அபிஷேகம் செய்த கிருபைக்காகவும், நாங்கள் தெரிந்து கொண்டதை மற்றவர்களும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தரப்போகிற கிருபைக்காகவும், உம்மை போல நாங்கள் வாழக்கூடிய ஆற்றலை தரப்போகிற கிருபைக்காகவும், வந்திருக்கும் அனைவரையும் நீ விசேஷமாக ஆசீர்வதித்து அனைத்து மக்களையும் பாதுகாத்த கிருபைக்காகவும் இந்த நன்றி ஜெபத்தை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுவோம். நானும் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், ஒரு சட்டைக்கு புறப்பட்டு போய் கொடுத்த கருது போல் மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் கொள்ளுவதில்லை, நீ அக்கினியை நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலையின் பேரில் பற்றாது. தனிப்பட்ட வாக்குறும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோட காக்க கடவர், ஆண்டவர் முகத்தினை பிரகாசிக்க பண்ணி உண்மையை கிருபையா இருக்க கடவர், ஆண்டவர் முகத்தை பிரச்சனமாக்கி ஒரு சமாதானம் கட்டளையிடுவார். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சேவை. இயேசு ரத்தத்தில் இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை, நோயில்லை நோயில்லை நோயில்லை, தோல்வியில்லை தோல்வியில்லை தோல்வியில்லை, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே எல்லாருக்கும் பிரைஸ்.